வணக்கம். நண்பர் வெளியூர் செல்ல கால் டாக்ஸி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அவர் கவனித்தது காரின் பின்னால் ஒட்டியிருந்த ஆங்கில வாக்கியம், டக் ஆர் ஈகிள் யூ டிசைன். அடுத்து அவர் கவனத்தை கவர்ந்தது கிளீன் அண்ட் ஷைனி, பளிச்சென்று சுத்தமாக இருந்த கார். டிரைவர் நல்ல வெள்ளையுடை அணிந்து பளிச்சென்று புன்னகையுடன் இருந்தார். அவரே வந்து கார் கதவை திறந்து நண்பரை அன்போடு அமர சொன்னாராம். அழகான டிரைவிங், கேட்டதுக்கு மட்டும் தெளிவான பதில். நண்பர் அந்த ஓட்டுநரின் அழகிய செயல்களால் மிகவும் கவரப்பட்டார். பொதுவாக கால் டாக்ஸி டிரைவர்கள் சற்று இறுக்கமாகவே இருப்பார்கள். பயணம் முடிந்தவுடன் அவர் யாரோ நாம் யாரோ என்ற கண்ணோட்டத்தோடு. இந்த டிரைவர் மிகவும் வித்தியாசமாக, கண்ணியமாக, நட்போடு இருந்தார். பட்டதாரியும் கூட. அவரிடம் எப்போதுமே நீங்கள் இப்படித்தானா என்று நண்பர் கேட்டிருக்கிறார். இல்ல சார், நானும் மற்ற டிரைவர்ஸ் போலதான் இருந்தேன், சத்தம் போட்டுக்கொண்டு குறை கூறிக்கொண்டு என்றார். எப்படி உங்களை நீங்களே மாற்றிக் கொண்டீர்கள் என்று நண்பர் கேட்டிருக்கிறார். ஒரு கிளைண்ட் செமினார் ஒன்றுக்கு சென்றார். சும்மா டாக்ஸியில் அமர்ந்திருப்பதற்கு கேட்கலாமே என்று உள்ளே நுழைந்தேன். அந்த செமினார் என்னை மாற்றிவிட்டது என்றார். என்ன செமினார்? உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வது எப்படி. என்ன சொன்னார்கள்? பல அறிவுரைகள். என்னை மிகவும் கவர்ந்தது இதுதான். காலையில் எழுந்திருக்கும் போதே இந்த நாள் சரியாக இருக்காது என்ற எதிர்மறை சிந்தனையோடு எழுந்தால் அந்த நாள் கண்டிப்பாக நன்றாக இருக்காது. இதையே ஆங்கிலத்தில் சொன்னார்கள். அப்போதுதான் அதன் ஆழம் புரிந்தது. இஃப் யூ கெட் அப் இன் த மார்னிங் எக்ஸ்பெக்டிங் எ பேட் டே, யூ வில் டோன்ட் பி எ டக், பி an eagle. The ducks only make noise and complaints. The eagles soar above the group. அந்த அறிவுரை என்னை மிகவும் கவர்ந்தது. என்னை நானே சுய பரிசோதனை செய்து கொண்டேன். நான் டக் போல இருப்பதை உணர்ந்தேன். நான் ஈகிள் போல இருக்கக்கூடாது என்று எண்ணினேன். என்னை நானே மாற்றிக்கொண்டேன் என்றார். எல்லா கஸ்டமரிடமும் அன்போடு பணிவாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். மன அமைதி மட்டுமல்ல, என் வருமானமும் பெருகியது. ஆல்வேஸ் மை டாக்ஸி பிஸி. ஒரு முறை பயணம் செய்தவர்கள் என்னையே அழைக்க ஆரம்பித்தார்கள் என்றார். நண்பர் சொன்னபோது எனக்கே அவரை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. அவர் சொன்னது உண்மைதான். எந்த வேலையாக இருந்தாலும் நாம் நடந்து கொள்ளும் நடத்தையும் அர்ப்பணிப்பு உணர்வுமே, பிஹேவியர் அண்ட் இன்வால்வ்மெண்ட் நம்மை உயர்த்தும். உயர உயர வாழ்வில் ஈகிள் போல பறக்க வைக்கும். இப்பொழுது நம் முன்னால் இருக்கும் ஒரே கேள்வி, நாம் எப்படி வாழ வேண்டும்? டக் ஆர் ஈகிள்? முடிவு எடுக்க வேண்டியது நாமே. நல்ல நண்பனாக, நல்ல சகோதரனாக, நல்ல அப்பாவாக, நல்ல கணவனாக, நல்ல அம்மாவாக, நல்ல மனைவியாக, குறிப்பாக நல்ல குடிமகனாக மாறுவது எல்லாமே நம் கையில்தான். பயணிக்க போவது சிறிது காலமே. அனைவரிடமும் அன்பை செலுத்துவோம், அன்பை பெறுவோம். நம்மை நாமே உயர் சிந்தனையால் ஈகிள் போல வானத்தை நம் நல்லெண்ண சிறகுகளால் அளப்போம். நன்றி.